இந்த நாள் இனிதாகட்டும். வான் சிறப்பு என்கின்ற பகுதியில் 2வது குறளை பார்க்க இருக்கின்றோம். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. அதாவது துப்பு, கிராமப்புறத்தில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், யாருக்கு சாப்பாடு இல்லாமல், சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருப்பவர்களை துப்பு கெட்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. துப்பு கெட்டவர் அப்படின்னா சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் திரிபவர்களை துப்பு கெட்டவர்கள் அப்படிம்பாங்க. துப்பு அப்படின்னா செல்வம் அல்லது உணவு. ஆக இந்த உலகம் உணவை பெறுவதற்கு மழையைத்தான் நம்பி இருக்கிறது. ஆக துப்பார்க்கு உணவு தேவைப்படுபவர்களுக்கு இந்த உணவை கொடுப்பதற்கு இந்த மழை முக்கியமான காரணமாக இருப்பது மட்டும் அல்லாமல், துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. அதாவது உணவையும் கொடுத்து அந்த உணவுக்கு தண்ணீர் தாகம் எடுத்தால் அந்த மழை நீர் தான் நமக்கு தாகம் தணிக்கிறது. ஆக நமக்கு உணவையும் கொடுத்து அதற்கான தண்ணீர் தாகத்தையும் தீர்க்க வைக்கிற தன்மை அந்த மழைக்கு இருப்பதனால், இந்த மழையை நாம் எப்படி போற்ற வேண்டும், எப்படி நாம் துதிக்க வேண்டும், எப்படி இறை நம்பிக்கை ஒரு மனிதனை எப்படி மேம்படுத்துகிறதோ அதுபோல மழை என்பதையும் நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும். அப்போ மழை நன்றாக வர வேண்டும் என்றால் நாம் நல்ல காடுகளை வளர்க்க வேண்டும். அப்போ காடுகளை வளர்த்தால்தான் மழை நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். அப்போ மழை என்பது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு சிறந்த பங்களிப்பு என்பது தான் மழை. மழை இல்லாவிட்டால் இந்த உலகத்திலே எந்த ஒரு உணவும் உற்பத்தி செய்ய முடியாது. மழை இல்லாவிட்டால் மனிதனுக்கு தண்ணீர் தாக தணிக்க முடியாது. ஆக மழையை நாம் தெய்வமாக போற்ற வேண்டும். அதனால் வான் சிறப்பு என்று வள்ளுவம் கடவுள் வாழ்த்து சொன்னதற்கு பிறகு வான் சிறப்பை சிறப்பித்து கூறுகிறார் என்றால் அதற்கு காரணம் மழையை நாம் மதிக்க வேண்டும், அதை நாம் துதிக்க வேண்டும். அதனால தான் வான் சிறப்பு அப்படிங்கிற பகுதியில் அது சொல்கிறாரு. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, அது துப்பாக்கி அப்படின்னா அந்த உணவாக நம்மளுக்கு கொடுத்து, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை, கூடவே நமக்கு தண்ணீர் தாகத்தை தீர்க்கின்ற ஒரு அருமையான ஒரு தன்மையை அந்த மழை கொடுப்பதனால், மழை என்பது அது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு நாம் அந்த மழையை போற்ற வேண்டும். அந்த மழையை போற்றுகிறோம் அப்படின்னா என்ன, நிறைய மழை வர வேண்டும் என்றால் நிறைய மரங்களை நாம் வைக்க வேண்டும். அப்போ காடுகளை உருவாக்க வேண்டும், காடுகளை அழிக்கக்கூடாது. அப்போ இயற்கையை ஒரு மனிதன் எப்பொழுது நேசிக்க முடியும்? முதல்ல இறை நம்பிக்கை வந்தால்தான் அந்த மனிதன் இயற்கையை நேசிக்க முடியும். இயற்கை உணர்வினநாதல் 8 குணத்தில் ஒரு குணம் இறைவன் கொடுக்கிற தன்மை. இயற்கை உணர்வினநாதல்னா இயற்கையை நேசிக்கின்ற ஒரு பண்பு. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்று சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் அங்கே வர்ணித்து கூறியிருப்பார். இந்த மழையை நாம் பாராட்டுவதோடு மட்டுமல்லாமல் அதை வணங்க வேண்டும். மழை வளம் இருந்தால்தான் நாம் இந்த உலகத்தில் உயிர் வாழ முடியும். எனவே அந்த இயற்கை தன்மையில் இருக்கின்ற அந்த மழையை இறைவன் கொடுத்த ஒரு கொடையாக கருதி அதை மதித்து பழகினோமான்றால் இந்த பிரபஞ்சமே மிக சிறப்பாக இருக்கும், இந்த நில உலகம் மிக சிறப்பாக இருக்கும். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை என்கிறது வள்ளுவம். நல்லது. மீண்டும் நாளை சந்திப்போம்.